கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது குறித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கருத்து தெரிவித்துள்ளனர். அவற்றை இப்பொழுது பார்க்கலாம். சட்டத்தில் வழிமுறைகளும் விதிமுறைகளும் இருக்கும் பொழுது அது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற கருத்திலும், இதன் மூலம் தமிழக மக்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலும் நான் உடன்படுகிறேன். கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்திருப்பதை நான் வரவேற்கின்றேன். இன்னும் கால அவகாசம் இருந்தாலும் கூட சரியான நேரத்தில் மேல்முறையீடு செய்திருக்கின்றார்கள். உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பு சொல்வதற்கு கால நிர்ணயம் செய்ய வேண்டும். 2 மாதமோ அல்லது 3 மாதமோ என்று சொல்லி நிர்ணயம் செய்து அதற்குள் அவர்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும். இது திமுகவுடைய கோரிக்கை மட்டும் இல்ல, எல்லாரும் எடுத்து வைத்த கோரிக்கை தான். அந்த அடிப்படையில் தான் பண்ணிருக்கிறாங்க. ஓகே சார், இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் ஆண்டுகள் 18 ஆண்டுகள் காலதாமதமானது. இப்ப மேல்முறையீட்டு வழக்கில் இத்தனை வருஷம் காலதாமதமாக வாய்ப்புகள் இருக்கா? எதுங்க? அதாவது 18 ஆண்டு காலம் காலதாமதத்துக்கு காரணம் ஜெயலலிதா. அதனால அந்த கேள்வி அவங்கள்ட்ட தான் போய் கேட்கணும். கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வரவேற்கின்றன. இந்த மேல்முறையீடு என்பது இந்த தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வந்திருக்குது. இது ஒரு முக்கியமான ஒரு முறையீடாக இருக்கிறது. இதுல என்ன நடக்க போகுது, அதனுடைய பின் விளைவுகள் என்ன இருக்கும் என்பதை இப்பொழுது முழுமையாக என்னால் அனுமானித்து கூற முடியவில்லை. தற்போது கர்நாடக மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நான் வரவேற்கிறேன். அந்த மேல்முறையீடு செய்தது மட்டுமல்ல, கர்நாடக உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று மனு போட்டிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் கர்நாடக உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதித்தால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒருவேளை வெற்றி பெற்றால் கூட மீண்டும் பதவி இழக்க வேண்டிய அவசியம் ஏற்படும், இடைத்தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் ஏற்படும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். 18 நாட்கள் கூட அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கர்நாடக அரசு அவ்வளவு அவசரம் காட்டி மேல்முறையீடு செய்கிறது என்று சொன்னால் இதில் அரசியல் நிர்பந்தம், அரசியல் அழுத்தம், அரசியல் தலையீடு இல்லை என்று யாரும் குறிப்பிட்டுவிட முடியாது, நம்ப முடியாது. முழுக்க முழுக்க தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் குறிப்பிடுவதைப் போல இது சில அரசியல் தலைவருடைய சதி.